வணக்கம் நேர்களே, நான் உங்கள் கார்த்திக். நம்முடைய சிறப்பு நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் துக்ளக் ரமேஷ் இணைந்திருக்கிறார். அவரிடம் விரிவாக பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார், தமிழ்நாடு அரசியல்ல எதிர்பாராத திருப்பமா செங்கோட்டையன் தேவேக நோக்கி போயிட்டாரு. இந்த விஷயத்த பாஜக எப்படி பாக்குறாங்க? தமிழக வெற்றிக் கழகத்தில் முன்னாள் அமைச்சர் திரு செங்கோட்டையன் அவர்கள் இணைந்திருப்பதற்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் எந்த தொடர்பும் இல்லை. தமிழக அரசியலில் நீண்ட பொது வாழ்க்கைக்கு சொந்தக்காரரான திரு செங்கோட்டையன் அவர்கள் 1977 மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் பொது தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்த போது சத்தியமங்கலம் தொகுதியிலிருந்து சட்டமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு அதன் பிறகு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் காலத்திலேயே 1980 1984 ஆகிய ஆண்டுகளில் நடந்த சட்டமன்ற தேர்தலில் கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு அப்போது முதல் பல தேர்தல்களில் அந்த தொகுதியிலிருந்தே வெற்றி பெற்ற ஒரு மக்கள் செல்வாக்கு பெற்ற அதிமுகவின் முன்னோடிகளில் ஒருவர். நாடாளுமன்ற தேர்தலில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அதனுடைய வரலாற்றிலேயே இல்லாத அளவுக்கு மிக மோசமான தோல்வியை 2024 ஆண்டு தேர்தலில் சந்தித்தது. 7 நாடாளுமன்ற தொகுதிகளில் அதிமுகவின் இரட்டை சின்னம் டெபாசிட் இழந்ததுடன் 12 தொகுதிகளில் 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டு ஒரு தொகுதியில் 4வது இடத்திற்கு தள்ளப்பட்டது. இது அதிமுகவின் வரலாற்றில் ஏற்பட்ட மிக மோசமான தோல்வி. இந்த தோல்விக்கு என்ன காரணம் என்று சொன்னால், திரு எடப்பாடி பழனிசாமி தலைமை பொறுப்பை ஏற்ற பிறகு அவரது எதேச்சதிகாரமான செயல்பாடுகள் தான் காரணம். திரு ஓபிஎஸ் அவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திலிருந்து நீக்கப்பட்டது. திரு டிடிவி தினகரன் தனி கட்சி தொடங்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது. திருமதி சசிகலா தலைமையில் ஒரு பிரிவினர் செயல்பட நேர்ந்தது. திரு புகழேந்தி, திரு கேசி பழனிசாமி, திரு ஜேசிடி பிரபாகர் இவர்களெல்லாம் வெளியேற நேர்ந்தது. அத்தனைக்கும் காரணம் ஒரு தனி நபரின் எதேச்சதிகாரம். அவர் எடப்பாடி பழனிசாமி. அவருடைய அந்த அணுகுமுறை, அவருடைய எடுத்தேன் கவிழ்த்தேன் என்கிற போக்கு, இவைதான் அதிமுகவின் தோல்விக்கு காரணங்கள் என்று நன்கு உணர்ந்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மூத்த தலைவர்கள் 6 பேர், திரு செங்கோட்டையன் உட்பட, திரு எடப்பாடி பழனிசாமி நாடாளுமன்ற தேர்தல் தோல்விக்கு பிறகு சேலம் நெடுஞ்சாலை நகரில் உள்ள அவரது இல்லத்தில் சென்று சந்தித்து அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்டவர்கள், பிரிந்தவர்கள் இவர்களையெல்லாம் சேர்த்துக் கொள்ளுங்கள் என்று மன்றாடினார்கள். 2.5 மணி நேரம் அவர்கள் வாதாடியும் எந்த பயனும் இல்லை. ஒரு கட்டத்தில் திரு சி.வி. சண்முகம் பொறுமை இழந்து போய், திரு எடப்பாடி பழனிசாமி பொதுக்குழுவில் எடுத்த முடிவைத்தான் நான் உறுதியாக இருப்பேன் என்று சொன்னபோது, அதே பொதுக்குழுவை கூட்டி முடிவெடுக்கலாம், பொதுக்குழுவை கூட்டுங்கள் என்று திரு சி.வி. சண்முகம் எடப்பாடி பழனிசாமிக்கு சவால் விட்டார். ஆனால் திரு எடப்பாடி பழனிசாமி கோபமாக எழுந்து உள்ளே போனாரே தவிர அவருடைய கோரிக்கையை ஏற்கவில்லை. ஆகவே இந்த நிலையில்தான் இனிமேல் பேசி பயனில்லை. அதிமுக தொண்டர்களுக்கு இந்த செய்தி போய் சேரட்டும். ஏன் கட்சி தோற்றது, 6 பேர் போய் எடப்பாடி பழனிசாமியிடம் என்ன சொன்னோம், இந்த தகவல்களை பொதுவெளியில் தெரிவிப்போம் என்று முடிவெடுத்து திரு செங்கோட்டையன் போய் பத்திரிகையாளர்களை சந்தித்தார். அந்த சந்தித்த காரணத்திற்காக அவருடைய கட்சி பதவிகளை திரு எடப்பாடி பழனிசாமி பறித்தார். அதன் பிறகும் அதிமுகவை ஒன்றிணைக்கக்கூடிய முயற்சிகள் நிறைவேறாதா என்று திரு செங்கோட்டையன் முயற்சித்து பார்த்தார். திரு ஓபிஎஸ், திரு தினகரன், திருமதி சசிகலா ஆகியோரை எல்லாம் சந்தித்து பேசி ஒன்றிணைக்க வேண்டும் என்று விரும்பினார். அதற்காகவே அவர் போய் ஈரோடிலிருந்து புறப்பட்டு தேனி மாவட்டம், அங்கே இருக்கக்கூடிய மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பசும்பொன் கிராமத்திற்கு சென்று தேவர் திருமகனார் பூஜையிலே கலந்து கொண்டார். திரு எடப்பாடி பழனிசாமி என்ன செய்தார்? திரு டிடிவி தினகரனையும் திரு ஓபிஎஸ்ஸையும் எப்படி சந்திக்கலாம், ஏதோ பாகிஸ்தானை சேர்ந்தவர்களை சந்தித்ததை போல ஆணவமாக விளக்கம் கேட்டு ஒரு நோட்டீஸை கூட அனுப்பாமல் அவரை கட்சியை விட்டு நீக்கினார். திரு செங்கோட்டையனை விட கட்சியில் ஜூனியர் எடப்பாடி பழனிசாமி, குருட்டு அதிர்ஷ்டத்தால் மேலே வந்து உட்கார்ந்தவர். திருமதி சசிகலாவின் காலில் விழுந்து அவருடைய தயவில்லை என்றால் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராகவே ஆகியிருக்க முடியாது. அப்படிப்பட்ட பழனிசாமி
திரு செங்கோட்டையனை கட்சியை விட்டு அராஜகமான முறையில் நீக்கினார். ஆகவே இதற்கு பிறகுதான் திரு செங்கோட்டையன் ஆதரவாளர்களோடு கலந்து பேசினார், அடுத்த கட்டமாக என்ன நடவடிக்கை எடுப்பது என்று. அப்படி ஆலோசித்த போது பலரும் அவருடைய ஆதரவாளர்கள் சொன்ன பொதுவான கருத்து, திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்க்கிற மக்கள் செல்வாக்கு மிக்க நடிகர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகத்தில் நீங்கள் இணையுங்கள், உங்களோடு சேர்ந்து நாங்களும் வருகிறோம் என்று சொன்னார்கள். அந்த முடிவை அவர் எடுத்தார். எதற்காக இவ்வளவு நீண்ட விளக்கம் உங்களுக்கு கொடுக்கிறேன் என்றால், இந்த முடிவுக்கும் பாரதிய ஜனதாவுக்கும் என்ன சம்பந்தம்? பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்களை திரு செங்கோட்டையன் டெல்லி சென்று சந்தித்தது உண்மை. எப்போது? அதிமுகவுக்குள் இருந்தபோது. எதற்காக சந்தித்தார்? அதிமுக ஒன்றுபட வேண்டும் என்ற குரலை அதிமுகவுக்குள் இருக்கிற பல பேர் எதிரொலிக்கிறார்கள், அது நிறைவேறினால்தான் அந்த கூட்டணி வலிமை பெறும் என்று சொல்வதற்காக போய் சந்தித்தார். பாரதிய ஜனதா உடனடியாக ஆக்ஷனில் இறங்கி இருக்க வேண்டும். பாரதிய ஜனதா விரைவாக செயல்பட தவறியது. அதன் விளைவுதான் திரு செங்கோட்டையன் இன்றைக்கு தாவேகாவில் இணையக்கூடிய நிலை நேரிட்டது. ஆகவே பாரதிய ஜனதா தூண்டிவிட்டு அவர் போகவில்லை, பாரதிய ஜனதா அவரை வழி அனுப்பவில்லை. திரு செங்கோட்டையன் அதிமுகவை வலிமைப்படுத்த எடுத்த முயற்சிகள் தோல்வியடைந்த காரணத்தால் இனி எடப்பாடி பழனிசாமியை நம்பினால் அதிமுக தேராது, அவர் இஷ்டத்திற்கு சீட்டு கொடுத்து அந்த கட்சியை நாசம் செய்வார். ஆகவே இனி அங்கே இருந்து பயனில்லை என்ற முடிவெடுத்து எம்ஜிஆர் புகழை உச்சரிக்கக்கூடிய திரு விஜய் தலைமை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். இல்லை, இப்போ எடப்பாடி இவ்வளோ வீக்காக இருக்கீங்க, எடப்பாடி தலைமையில் அதிமுக ஜெயிக்காதுங்கிற மாதிரி நீங்களும் நம்புறீங்க. அப்படி இருக்க எடப்பாடியை நம்பி ஏன் பாஜக இவ்வளோ சப்போர்ட்டாக இருக்குது? எடப்பாடி தலைமையில் ஏன் கூட்டணி வைக்குது? எடப்பாடிக்காக ஏன் அண்ணாமலையை கட்சி தலைவர் பதவியில இருந்தெல்லாம் தூக்குது? நீங்கள் கேட்ட கேள்வி சரியான கேள்வி. துக்ளக்கின் பார்வையாக அல்ல, தனிப்பட்ட பத்திரிகையாளனாக என்னுடைய பார்வையாக நான் சொல்லுகிறேன். பாரதிய ஜனதா கட்சி அண்ணாமலை அவர்கள் தலைமையில் தமிழகத்தில் நல்ல வளர்ச்சி கண்டு வந்திருந்த நேரத்தில் அதிமுகவுடன் சேருவது என்று எடுத்த முடிவு தவறான முடிவு என்பது தனிப்பட்ட முறையில் என் கருத்து, நிறுவனம் சார்ந்த கருத்து அல்ல. அண்ணாமலை தமிழக அரசியலில் பாரதிய ஜனதா கட்சியை மைய புள்ளியில் கொண்டு வந்து நிறுத்தினார். அப்படி நிறுத்தியிருந்த நேரத்தில் பாரதிய ஜனதா ஒரு தப்பு கணக்கு போட்டு விட்டது. அதிமுகவோடு கூட்டணி என்றால் அண்ணாமலை நீடிக்க விரும்பவில்லை. ஆகவே அண்ணாமலை அவர்கள் நீக்கவில்லை, அவர் நீடிக்க விரும்பவில்லை. அவருடைய ராஜினாமாவை ஏற்றுக்கொண்டார்கள். ஏற்றுக்கொண்டு அதிமுகவுக்கு ஒத்து வரக்கூடிய நயினார் நாகேந்திரனை தலைவராக்கலாம் என்று அவரை கொண்டு வந்தார்கள். பாரதிய ஜனதா என்ன நினைத்தது என்றால், ஓபிஎஸ், டிடிவி, அதே போல திருமதி சசிகலா, புகழேந்தி, திரு கே.சி. பழனிசாமி எல்லாம் வெளியே இருக்கிறவர்கள் அத்தனை பேரையும் சேர்த்து கொண்டு வந்து அதிமுகவில் இணைத்து அதை பலவீனமான நிலையில் இருந்து மாற்றி பலமிக்க கட்சியாக மாற்றி தேமுதிக, பாமக எல்லாவரையும் கொண்டு வந்து விடலாம் என்று நினைத்தார்கள். அவர்கள் போட்ட கணக்கு தப்பாகிவிட்டது. பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு பக்கம் உடைந்து விட்டது. தேமுதிக பல கட்சிகளோடு பேரம் பேசிக் கொண்டிருக்கிறது. அரசியல்ல ஒரே நேரத்தில் 3 கட்சியோட பேரம் பேசுற கட்சி தேமுதிக தான். ஒரு பக்கம் அதிமுக கிட்ட பேசுது, ஒரு பக்கம் திமுக கிட்ட பேசுது, ஒரு பக்கம் விஜய் பக்கம் பேசிட்டு இருக்கு. இப்படி பேரம் பேசுகிற கட்சியிடம் மண்டியிட வேண்டிய நிலைமையில் எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார். திமுகவிடம் தேமுதிக பேச்சுவார்த்தை நடத்துவது நன்கு தெரிந்தும் எடப்பாடி பழனிசாமி தேமுதிகவிடம் கெஞ்சி கொண்டிருக்கிறார். அதுதான் அந்த கட்சியினுடைய அதிமுகவினுடைய பரிதாப நிலை. ஆகவே நீங்கள் கேள்வி கேட்டது சரிதான். பாரதிய ஜனதா கட்சி எடப்பாடி பழனிசாமியை நம்பி சில தவறான முடிவுகளை எடுத்து விட்டது என்பதுதான் என் பார்வை. வெறும் பாஜக அதிமுக மட்டும் சேர்ந்தால் ஜெயிக்காது என்பதும் என் பார்வை. ஓகே, இப்போ பாஜக அதிமுக கூட்டணியால மட்டும் ஜெயிக்க முடியாதுன்னு சொல்றீங்க. இப்போ வேற கட்சிகளை கொண்டு வர்றதுக்கு பாஜக எதுவும் முயற்சியில இருக்கா? குறிப்பா விஜயை கொண்டு வருவதற்கான வாய்ப்பு இருக்குதா? தமிழக வெற்றி கழகம் அதிமுக பாஜக கூட்டணியில் இணைவதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு, மிக மிக குறைவு என்பதுதான் என்னுடைய பார்வை. தாவேகாவினுடைய பொதுக்குழுவில் 2 முறை தீர்மானம் நிறைவேற்றி இருக்கிறார்கள். தமிழக வெற்றி கழகத்துடன் தான் கூட்டணி, விஜய் தான் முதலமைச்சர் வேட்பாளர். இது ஒரு தீர்மானம். இன்னொரு தீர்மானம், பாரதிய ஜனதாவும் திமுகவும் எங்களுக்கு எதிரிகள் என்று அறிவித்திருக்கிறார்கள். ஆகவே பாஜக இருந்தாலும் சரி, இல்லாவிட்டாலும் சரி, அந்த அணியில், அதிமுக அணியில் பாஜக இருந்தாலும் சேரமாட்டார்கள், இல்லாவிட்டாலும் தாவேகா சேரமாட்டார்கள்.
எடப்பாடி பழனிசாமி வேண்டுமானால் விஜயை முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கொண்டு அவர் வேண்டுமானால் தாவேகா பக்கம் போகலாமே தவிர தாவேகா எடப்பாடி ஏற்றுக்கொண்டு வராது என்பதுதான் என்னுடைய பார்வை. இப்ப நேத்து ஆதவ அர்ஜுனா தந்தி டிவில கொடுத்த பேட்டிலையும் அதான் சொல்லியிருக்காரு, எங்களுக்கு அதிமுக கூட கூட்டணி வைக்கிறதுல பிரச்சனை இல்லை, ஆனா முதல்வர் வேட்பாளர் வந்து விஜய் தான் அப்படிங்கிறத திரும்ப திரும்ப சொல்றாரு. அவங்க எதுவும் துணை முதலமைச்சர் அந்த மாதிரி டீல்குள்ள ஓகே ஆகி பாஜகவை கலட்டி விட வாய்ப்பு இருக்கா? நிச்சயமாக வாய்ப்பில்லை. பாரதிய ஜனதாவை கடைசி நேரத்தில் கலற்றி விடலாம் என்று ஒருவேளை அந்த சிந்தனை திரு எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்குமானால் தமிழக அரசியலில் மிக மிக நம்பத்தகாத மனிதர் திரு எடப்பாடி பழனிசாமி தான் என்கிற முத்திரை தான் மிஞ்சுமே தவிர வெற்றி கிடைக்காது. இரண்டாவது, அவர் கனவு காண்பது போல, அவருடைய கட்சியைச் சேர்ந்த சிலர் கற்பனையில் மிதப்பது போல, அதிமுக முன்னணி தலைவர்கள் சிலர் நினைப்பது போல ஒரு காலம் விஜய் துணை முதலமைச்சர் ஆவதற்கு சம்மதிக்க மாட்டார். அப்படி சம்மதித்தால் விஜயினுடைய இமேஜ் மொத்தமாக சரியும். விஜய் முதலமைச்சர் என்று வேட்பாளர் என்று முன்னிறுத்தினால்தான் தமிழகத்தில் மாற்றத்தை விரும்புகிற வாக்காளர்கள் தாவேகாவுக்கு வாக்களிப்பார்களே தவிர எடப்பாடிக்கு பல்லக்கு தூக்குவது என்று விஜய் முடிவெடுத்தால் தாவேகாவுக்கு எதிர்பார்த்த ஓட்டுகள் கிடைக்காது. ஆகவே அப்படிப்பட்ட ஒரு கூட்டணி உருவாவதற்கு வாய்ப்பே இல்லை என்பதுதான் என் பார்வை. ஓகே, கோபிச்செட்டிப்பாளையத்துல எடப்பாடி ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டினாரு, பெரிய அளவுல கூட்டம் கூடி இருந்துச்சு. செங்கோட்டையனை மறைமுகமா விமர்சிச்சும் பேசியிருந்தாரு. கொங்கு பகுதி மக்கள்லாம் எடப்பாடி பக்கம் தான் இருக்காங்கன்னு புரிஞ்சுக்கலாமா அந்த விஷயத்து? கோபிச்செட்டிப்பாளையத்தில் நீங்கள் கூறுவது போல மிகப்பெரிய கூட்டமெல்லாம் கூடவில்லை. எங்களுடைய மாவட்டத்திலும் அங்கு செய்தியாளர் இருக்கிறார். எனக்கு 1-2 நண்பர்களும் ஈரோடு பகுதியில் இருக்கிறார்கள். அவர்களோடு நான் பேசிய வகையில் வழக்கம் போல எடப்பாடி பழனிசாமி இந்த பிரச்சார பயணம் அந்த சுந்தரா டிராவல்ஸ் பஸ்ஸில் போய் கொண்டிருக்கிறார் அல்லவா, அப்போது எவ்வளவு கூட்டம் 300 ரூபாய் 250 ரூபாய்க்கு கூட்டு நிறுத்தி வைக்கிறார்களோ அதே அளவு கூட்டம்தான், அதே போல திரட்டப்பட்ட கூட்டம்தான். சொல்லப்போனால் பக்கத்து மாவட்டங்களிலிருந்து பக்கத்து தொகுதிகளிலிருந்து வரவழைத்து நிற்க வைக்கப்பட்ட கூட்டம்தான் அங்கே இருந்தது என்று சொல்லி இருக்கிறார்களே தவிர பெருமளவு கூட்டமெல்லாம் திரளவில்லை. இது ஒரு பக்கம். வழக்கம் போல கூட்டம் ரூபாய்க்கு கூட்டி வந்த கூட்டம் பக்கத்து தொகுதி பக்கத்து மாவட்டத்திலெல்லாம் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார்கள். அந்த கூட்டத்தில் பேசிய திரு எடப்பாடி பழனிசாமி கோபி தொகுதியில் 2026 தேர்தல் முடிந்த பிறகு வெற்றி விழாவில், அதிமுகவின் வெற்றி விழாவில் அதாவது அதிமுக ஆட்சி வரப்போகிறதாம், அந்த வெற்றி விழா கூட்டத்தை கோபியில் நடத்துகிறாராம். கற்பனை, நல்ல வளமான கற்பனை. எனக்கு தெரிந்து இரவில் தூங்கும் போதுதான் கனவு வரும், அவருக்கு பகலிலேயே வருகிறது. அதுதான் பிரச்சனை. ஓகே, அப்போ வந்து செங்கோட்டையனுக்கு அங்க இன்னுமே பெரிய பவர் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் கோபி தொகுதியை அவர் போட்டியிடுவாரானால் அவர் நிச்சயம் வெற்றி பெறுவார் என்பதுதான் என்னுடைய பார்வை. இன்னும் முன்னாள் அமைச்சர்கள் பலரும் தேவைக்காக நோக்கி வரப்போறதா செங்கோட்டையன் சொன்னாரு. செங்கோட்டையனுக்கு அந்த பவர் இருக்கா? தமிழ்நாடு முழுக்க அதிருப்தியில இருக்கிறவங்கள தேவைக்காக செங்கோட்டையன் அந்த பவர் இருக்கிறதா? செங்கோட்டையனால் ஈர்க்க முடியுமா? அதெல்லாம் வேற விஷயம். நான் கேள்விப்படுவது அதிமுகவில் பெரும்பாலான தொகுதிகளுக்கு யார் 10 கோடி ரூபாயை தயார் செய்து வைத்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் சீட் தருவது என்று ஒரு பேச்சு, பலமான பேச்சு நான் கேள்விப்படுகிறேன். அதிமுகவினுடைய முன்னணி தலைவர்கள் எனக்கு பலர் நெருங்கிய நண்பர்கள். திரு கே.சி. பழனிசாமிக்கு கூட அது தெரியும். எனக்கு பல பேர் நண்பர்கள். ஏனென்றால் புரட்சி தலைவி அம்மாவோடு நான் நெருக்கமாக பழகுகிற வாய்ப்பை பெற்றவன். ஆகவே அந்த முன்னாள் அமைச்சர்கள் சிலர், அதே போல முன்னாள் சட்டமன்ற இந்நாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் 1-2 பேர் என்னிடத்தில் சொல்லுகிற தகவல் என்னவென்றால், நல்ல பணம் வச்சிருக்கிறவங்களுக்கு தான் சீட்டு அப்படின்ற முடிவை இந்த முறை எடுக்க போகிறார்கள். அப்படி ஒரு முடிவு எடுக்கப்படுமானால் அதிமுகவிலிருந்து ஒரு கணிசமானவர்கள் விஜய் பக்கம் போகலாம். அந்த காட்சியை நீங்கள் எதிர்பார்க்கலாம். துணை முதல்வர் உதயநிதி என்ன சொன்னார்னா, செங்கோட்டையன் வந்து ஒரு கட்சியில இருந்து அதோட கிளை கட்சிக்கு போயிருக்காரு, இது எல்லாமே அமித்ஷாவோட ஆட்டம் தான் அப்படிங்கிறாரு. அதிமுகவை வீக் பண்றதுக்காக தேவைக்காக வந்து பாஜகவை அப்படியே மெல்லமா வளர்க்குறாங்களா? இந்த கேள்வியைத்தான் நீங்கள் முதல் கேள்வியாக வேறு வகையில் மாற்றி கேட்டீர்கள். செங்கோட்டையன் அவர்கள் அதிமுகவிலிருந்து விலகி தாவேகாவுக்கு எந்த சூழ்நிலையில் போனார் என்று மிக நீண்ட விளக்கத்தை உங்களுக்கு நான் சொன்னேன். திரு உதயநிதி அரசியல் ரீதியாக அதிமுகவை பலவீனமான கட்சி அல்லது பாஜக சொல்படியெல்லாம் கேட்கிற கட்சி என்று தொடர்ந்து பரப்புரை செய்து வருகிறார். அதனுடைய ஒரு பகுதியாகத்தான் செங்கோட்டையன் போனதையும் பாஜகவின் வேலை என்கிறார். உதயநிதி சில சமயங்களில் சென்சிபிளாக பேசுகிறார், சில சமயங்களில் வாய்க்கு வந்ததை பேசுகிறார். அப்படி வாய்க்கு வந்ததை அடித்து விடுகிற ஒன்றாகத்தான் நான் இதை பார்க்கிறேன்.
அவருடைய கிண்டல் சில நேரங்களில் ரசிக்கப்பட்டிருக்கிறது, சில நேரங்களில் அர்த்தமற்றதாக அடிப்படையற்றதாக இருக்கிறது. அடிப்படையற்ற ஒரு விமர்சனம் தான் இது என்று நான் பார்க்கிறேன். ஓகே சார், தமிழ்நாடு அரசியல் குறித்து பல விஷயங்களை ரொம்ப விரிவாக பேசுனீங்க. ரொம்ப நன்றி சார். வாய்ப்புக்கு நன்றி.